வெல்கம் டு பெர் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஜிங்கிள் பெல் ஹைஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடு வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல ஹைஸ்ட் த்ரில்லராக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோம்காமும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த கிறிஸ்மஸை ஒட்டி இந்த படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த கிறிஸ்மஸுக்கு பயங்கரமாக எப்போவுமே சேல்ஸ் ஆகும். நிறைய விஷயங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இது மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்தை சேர்ந்தவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அங்கே தான் நம்ம கதாநாயகி வேலை பார்க்குறாங்க. இதில் ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு திருட்டு பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கேமரா மூலமாக அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம கதாநாயகனும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருட்டு பண்ணதாக ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தவர் தான். இப்போ இந்த இதை வச்சு பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறது, அங்கே ஒரு சேஃபை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அங்கே திருடுறதுக்கு தான் நம்ம ஹீரோயினோட ஹெல்ப்பு கேட்குறாங்க. மேலும் நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ பண தேவை இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹைஸ்டை பண்ணாங்களா, அதை எப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல விறுவிறுப்பாக நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ஹைஸ்ட் போர்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு ஃபன்னாக ரோம்காமாவா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறதுலாம் சில படங்கள் தான் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த முக்கியமாக அந்த ஹைஸ்ட் போர்ஷன்லாம் நல்லா சூப்பராக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இப்போவுமே திருடிட்டாங்கன்னா அப்போ படம் முடிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறதே தெரியாத அளவுக்கு இழுத்து நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இதில் முக்கியமாக படத்தோட ஹீரோ கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர் இதை டிசைன் பண்ணி எழுதின விதமும் நல்லா இருக்குது. ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட பேரிங்குமே ஓரளவுக்கு நல்லா க்யூட்டாக அப்பியராக இருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் ஒரு நல்ல படங்க. இந்த ஹைஸ்ட் த்ரில்லர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ளே படத்தை முடிச்சிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தை ஃபேமிலிஸோட ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் பெருசாக எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் அருமையாக வந்திருக்குங்க.